வணக்கம் தோழர்களே. RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலை கதற விடுறதே நம்முடைய முதல் அரசியலா இருக்குங்க. அதுலயும் ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு உள்ளடி வேலை செய்ய போகுதுன்னா அதை முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டு அடிச்சு ஆடக்கூடிய ஒரு மாநிலம் எதுனா அது தமிழ்நாடு தாங்க. அதுல நாளைக்கு ஒரு தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. வேற லெவல் சம்பவம். கேள்விப்பட்டதுல இருந்தே காவிகள் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல தமிழ்நாட்டில் நேர்ந்து விடப்பட்ட காவி அடியால் ஒண்ணு தெரியுறாரு பாரு, நம்ம தாங்க அண்ணாமலை. அந்த அண்ணாமலை வேற லெவல்ல சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ ஐயோன்னு அந்த அளவுக்கு கதறாருன்னா சம்பவம் பெருசா தானே இருக்கும். அதாங்க இன்னைக்கு நம்ம பேச போறோம். என்ன சம்பவம் தானே கேக்குறீங்க? 7 மாநிலங்கள் 20 கட்சிகள் நாளைக்கு தமிழ்நாட்டுல கூட போறாங்க. முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள், மாநில எதிர்கட்சிகள், மாநில கட்சிகளினுடைய தலைவர்கள் அப்படின்னு 20 கட்சியினுடைய ஆட்கள், தலைவர்கள், களத்துல நின்று போராடக்கூடியவர்கள் நாளைக்கு தமிழ்நாட்டுல கூடுறாங்க. இதுதான் வெடி வச்ச மாதிரி கதறதுக்கு காரணமா இருக்கு. ஏன் கதறாங்க? இந்தியாவுல 3ல் 1 பங்கு இருக்கிற மாநிலத்தினுடைய பிரதிநிதிகள் எல்லாரும் வேறுபாடா இல்லாம கலந்துக்க போறாங்க. தங்கள் மாநில உரிமையை பாதுகாப்பதற்கான மிகப்பெரிய போராட்டத்தை களத்தில் நடத்துவதற்கான திட்டமிடல் நாளைக்கு நடக்க போகுது. அதுதான் காவிகளை கதற வச்சிருக்கு. எதுக்குன்னு கேக்குறீங்களா? தொகுதி மறுசீரமைப்பு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டோம், நம்ம விரிவாவே பேசிட்டோம். 1971 கணக்கெடுப்பு படி இன்றைக்கு வரைக்கும் தொகுதிகள் சீரமைக்கப்பட்டிருந்தது. அவ்வளவுதான். அதை திரும்பலாம் மறுசீரமைப்பெல்லாம் பண்ணவே இல்லை. 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வர்ற வருஷம் 2026 அதுல மாத்த போறாங்க. அப்ப மாத்துனா எதன் அடிப்படையில மாத்துவாங்க? மக்கள் தொகையினுடைய அடிப்படையில மாத்துவாங்க. இப்ப என்ன பிரச்சனை தென்னிந்தியாவிற்கும் முக்கியமான எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் என்றால், நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாம குறைவான மக்கள் தொகை வச்சிருக்கோம். குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு அறிவிச்ச உடனே ரொம்ப அறிவார்த்த ஒரு சமூகமாக தென்னிந்தியா அதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. மக்கள் தொகையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து வளர்ச்சியை நோக்கி வளர்ந்திருக்கிற மாநிலங்கள் தான் தென்னிந்தியாவில் இருக்கிறாங்க. ஆனா என்ன செய்ய போறாங்கன்னா, பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத்ல எல்லாம் வதன்னு பெத்து வச்சிருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கணக்கு போட்டோம்னா 1 மடங்கு அவங்களுக்கு சீட்டு கூட போகுது. இப்ப நமக்கு இருக்கிற சீட்டே 8 சீட்டு குறைய போகுது. 32 தான். இன்னும் கணக்கு பார்த்தா 12 சீட்டு குறையுன்னு சொல்றாங்க. அப்ப 12 சீட்டு குறைஞ்சா என்ன ஆகும்னு யோசிங்க. இப்பவே 39 பாண்டிச்சேரிய சேர்த்தா 40. சரிங்களா? இந்த 40 வச்சுக்கிட்ட அடிச்சு ஆடுனாலே வந்து பாரு அப்படின்றானுங்க. இப்ப 32, 33 வரை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. காதல ஏறாதே. இதே மாதிரி கேரளாவில் 8 குறைஞ்சு போயிடும். இதே மாதிரி கர்நாடகத்துல, இதே மாதிரி ஆந்திர பிரதேசத்துல, தெலுங்கானாவில் குறைய போகுது. அப்ப தென்னிந்தியாவை அவங்க கண்டுக்காம தூக்கி எறியறதுக்கான சூழல் உருவாகும். இதுக்காகத்தான் முன்னாடியே முழிச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, 848 வரைக்கும் மக்களவை தொகுதியை கூட்ட போறாங்க. இப்ப எவ்வளவு இருக்கு? 543 தொகுதிகள் இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில். இதை 848 உயர்த்த போறாங்க. இப்ப என்ன ஆகும்? அப்படியே தூக்கி மக்கள் தொகை அதிகமா இருக்கிற மாநிலங்களை கொடுத்து விட்டு நாங்க ஒரு 3 மாநிலங்களை டார்கெட் பண்ணி அங்க காசு அள்ளி விதைச்சு அந்த மக்களை முட்டாளாக்கி அங்க நாங்க ஜெயிச்சுட்டா நாடு எங்க வசமாவே இருக்கும். அப்ப நாங்க நினைச்சதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு திட்டம் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் புறக்கணிக்கப்படுவதற்கும் எதிர்கட்சிகள் ஆழக்கூடிய மாநிலங்கள்ல புறக்கணிப்பு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. இதை கருத்தில் கொண்டுதான் நாம இந்த வேலையை பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம என்ன கேட்கிறோம்னா, விகிதாச்சார அடிப்படையில மக்கள் தொகை விகிதாச்சாரம் இல்ல. இப்போ நீங்க எங்களுக்கு என்ன விகிதாச்சாரத்துல இடஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்க? மக்களவை தேர்தல் இடஒதுக்கீடு 7.18% நம்ம பங்கு. இப்போ 543 சீட்டுல 7.18% நமக்கு ஒதுக்குறதுனாலதான் 39 தொகுதி நமக்கு கிடைச்சிருக்கு. நாம என்ன கேட்கிறோம்? நீ சீட் அங்க ஏத்துனா இதே விகிதாச்சாரம் 7.18%, 18% எங்களுக்கு வந்துடணும் சீட்டு. நீ இவ்வளவுதான் மக்கள், அவ்வளவுதான் மக்கள்னா நொன்னாட்டியம் பண்ணிட்டு இருக்க கூடாது.
நாங்க கேட்கிற சீட்டை எங்களுக்கு கொடுத்துடணும், எங்க ரேஷியோ குறையக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான தீர்மானத்துக்கு வந்திருக்கிறாங்க. 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பவே இன்னும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வலுவாய்க்கு இப்படி பல இருக்கு. இதுல பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் தவிர எல்லா கட்சியும் கலந்துக்கிட்டாங்க. ஒரு சின்னதா இருக்கிற ஒரு லெட்டர் பேடு வச்சிருந்தா கூட அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து இந்த விவாதத்துல கலக்க வச்சு இந்த விவாதத்துல பேசி முடிவெடுத்து அதுக்கு பிறகு ஒரு கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த கண்காணிப்பு குழு என்னன்னா, கவனமா இதை ஃபாலோ பண்ணி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நமக்கான பங்கை நமக்கான உரிமையை நாம் வாங்கணும். அப்ப நம்ம மட்டும் போராடிக்கிட்டு இருந்தா போதுமா? தமிழ்நாடு மட்டும் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டுக்கவே மாட்டானுங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை கூப்பிடுவோம், துணை முதலமைச்சர்களை கூப்பிடுவோம், எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவங்களும் நாளைக்கு ஆட்சியில் இருந்தவங்க தானே, அவங்களையும் கூப்பிடுவோம். அதே போல ஒடியா பக்கத்துல இருக்கிற ஒரிசா ஒடியா அதையும் கூப்பிடுவோம். இங்க பஞ்சாப் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி செய்யக்கூடிய பஞ்சாப், மேற்கு வங்கம், இப்படி 7 மாநிலங்களுடைய முதலமைச்சருக்கு கடிதம் கொடுத்து விட்டு முக்கியமான அமைச்சர்கள் நேரடியா சந்திச்சு அந்த கடிதத்தை கொடுத்து அவங்களுக்கு அழைப்பு விட்டாங்க. இதுல கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலுங்கானாவின் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாபுடைய முதலமைச்சர் பகவந்த் மான், அதுக்கப்புறம் கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர் DK சிவகுமார், அவரும் வர்றாரு. ஆந்திராவில் ஆட்சி மாறி இருக்கு, ஆந்திராவில் ஜெகன்மோகன் இருக்காரு, அவரையும் போய் நேரடியா கூப்பிட்டுருக்கோம். அதே மாதிரி ஒடிசாவில் தமிழ்நாட்டினுடைய IAS அதிகாரி பாண்டியனை வச்சு ஆட்சியை கழித்து விட்டாங்கல்ல, அங்கேயும் போய் நம்ம பிஜு ஜனதா தளத்துக்கிட்ட பேசியிருக்கோம், அவங்களும் வர்றேன்னு சொல்லிட்டாங்க, முக்கிய தலைவர்களை அனுப்புறோன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ்காரர் வர்றாங்க. அகில இந்திய அளவில் இருக்கிற கட்சியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் கலந்துக்காங்க. மார்க்சிஸ்ட் CPI கட்சியினுடையது, முஸ்லீம் லீக், இப்படி இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான நம்மோடு கூட்டணியில் உறவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சி நாளைக்கு வர்றாங்க. அது சோலால நடக்க போகுது. ஹோட்டல் கிராண்ட் சோலா இருக்கு இல்லையா, இங்க கிண்டியில இருக்குல்ல, போகும்போது வரும்போது நம்ம பார்த்துட்டு வருவோம்ல பஸ்ல, அந்த இடத்துல தான் நடக்க போகுது. வேற லெவல் சம்பவங்க. இதை பார்த்த உடனே காவிகள் எப்படி கதற ஆரம்பிச்சிட்டான்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அண்ணாமலை கதறார், நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்ற கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் எப்படி வரலாம், நாங்க உங்களை விட்டுட்டு நாங்க மேகதாது அணை கட்ட போறோம், நாங்க மேகதாது அணையை கட்டுறதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு பேசக்கூடிய இந்த DK சிவகுமார் எப்படி தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பி, தண்ணி தராத ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் வந்தா நாங்க கருப்பு கொடி காட்டுவோம் அப்படின்னு உருட்டிட்டு இருந்தாரு. இதுல என்னன்னா, நம்ம எல்லாம் காதுல பூவை சுத்திட்டு ஆனா அவனா தெரியாத கை நாட்டா உட்காந்துட்டு கூட இவங்களுக்கு எல்லாம் நினப்பு. நேத்து என்ன ஆட்டுக்குட்டி சொல்லி இருக்குன்னா, குடிநீரை கோட்டை விட்டார், குடிகாரன் ஆக்கி விட்டார். புற கவிதை தான், கவிதை வேற லெவல் கவிதை. குடிநீரை கோட்டை விட்டார், குடிகாரர் ஆக்கி விட்டார், நாங்க கருப்பு கொடி போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு காவிகள் உருள்றானுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வேலையில நடக்குது. அது நான் என்ன கேட்கிறேன்னா, இங்க வா, எங்களை பார்த்தா முட்டா பையன் எழுதி ஒட்டியிருக்கா, நீ எல்லாம் அரசியல் பண்றதை பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க தோழர்களே. கர்நாடகத்துல பாஜக ஆட்சியில இருந்தது போன பீரியடு 2018. இப்ப எல்லாம் கர்நாடகத்துல பாஜக தான் ஆட்சியில இருந்தது, இந்திய ஒன்றியத்திலையும் பாஜக தான் ஆட்சியில் இருந்தது. ஆனா இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு போராட்டத்தை, இங்க எங்க தஞ்சை டிஸ்ட்ரிக்ட்ல தஞ்சாவூர்ல நடத்துது. நீ எங்க போய் பேசியிருக்கணும், உன் ஆட்சி தான் 2 பக்கமும் நடக்குது. அப்ப மேல இடத்துல பேசி இங்க தடுத்து நிறுத்திருக்கணும், நமக்கு தண்ணி வேணும்ன்றத கேட்டு வாங்கி கொடுத்துருக்கணும், மக்கள் கொஞ்சமாவது உன்னை மதிச்சு 2 ஓட்டு சேர்த்து போட்டிருப்பாங்க. ஆனா நீ என்ன பண்ண, நாடகத்துக்கு ஒரு போராட்டத்தை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடத்தின. என்ன அறிவு உனக்கு? நீங்க போய் பேசி கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தா நாடகம் நடிச்சுக்கிட்டு இங்க போராட்டத்தை பண்ணிட்டு தெரிவிங்க, நாங்க அதையும் நம்புவோம். உண்மை என்ன தெரியுங்களா, மேகதாது அணையை கட்டுறோம், தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்ற சீனு அங்க இருக்கிற ஆட்சியை விட பாஜகவினுடைய திட்டமிட்ட அரசியல் அதுக்குள்ள இருக்கு. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி நாம நீண்ட நெடுங்காலமாக போராட்டங்கள் நடத்தி, கடுமையான போராட்டங்களை நடத்தி நீதிமன்றம் போய் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும், அதுக்கு சட்டத்திட்டங்கள்லாம் உருவாக்கணும், உங்களுக்கு 6 வாரம் டைம் அப்படின்னு 2018 பிப்ரவரி 16 தீர்ப்பு சொல்லிடுச்சு. இந்த கும்பல் என்ன சொல்லுச்சு, இதெல்லாம் நீதிமன்றம் ஏன் சொல்லுது, நாங்க தான் போட்டுக்குவோம், நாங்களே நாடாளுமன்றத்துல பேசி இது சரி பண்ணிக்குவோம் சொல்லிட்டு மேலாண்மை வாரியத்துக்கு பதிலாக மேலாண்மை ஆணையத்தை உருவாக்குச்சு இந்த கும்பல். எவ்வளவு கேடுகட்ட கும்பல் பாருங்க. இதுக்கப்புறம் மேகதாது அங்க ராசி மணல் அணைகளை கட்டணும்னு அவங்க முடிவு பண்ணும் போது அதுக்கான வரைவு அறிக்கையை கேட்டது
ஒன்றிய அரசினுடைய நீர்வளத்துறை. வரைவு அறிக்கைனா எப்படி கட்ட போறீங்க, என்ன ஏது பட்ஜெட், என்ன எவ்வளவு தூரத்தில் கட்ட போறீங்க, எதெல்லாம் பயனடைகின்ற வரைவு அறிக்கையை கேட்டு வாங்கி ஒப்புதலும் கொடுத்தது யாரு? ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் மோடி அரசு. நீங்க அணை கட்டிக்கலான்னு ஒப்புதல் கொடுக்குறாங்க. அப்ப இதே தமிழிசை அக்கா என்ன சொன்னாங்க, இது சும்மா ஆய்வு பண்றதுக்கான ஒப்புதலை ஒழிய அணை கட்டுவதற்கான ஒப்புதல் இல்லை. இந்த உருட்டெல்லாம் நாங்க கேட்கணும் இருக்கு. ஏங்கா இது என்னவா ஆய்வு நடத்துறதுக்கு தான் அது பண்ணாங்களாம், கட்டலாமா வேணாமான்னு ஆய்வு நடத்துறதுக்கு. ஆனா இது அணை கட்டுவதற்கான ஒப்புதல் இல்லையா. ஆஹா, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குங்க. ஆக மொத்தம் இப்பயே ஒப்புதல் கொடுக்கல, இப்ப காங்கிரஸ் ஆட்சி மாறி போச்சு. ஒருவேளை இப்ப ஒப்புதல் கொடுத்து அவங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து மக்கள் மன்றத்துல இவங்க எடுபடாம போயிருவாங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்காம தெளிவா வச்சுக்கிட்டு நம்ம காலம் வரட்டும்னு உட்கார வச்சிருக்காங்களே ஒழிய தமிழ்நாட்டின் மீது அக்கறையால் இல்லை. இன்னொன்னு சொல்லவா, இங்க இருக்கிற பிரச்சனையை ஊதி பெருசாக்கி நதிநீர் மல்லுக்கட்டை தென்னிந்தியாவில் உருவாக்க சதித்திட்டத்தோடு இறங்கியதா இந்த மோடி அரசு. இங்க பெரியாறு, முல்லை பெரியாறு பிரச்சனை வந்துச்சுல, வந்த உடனே பினராயி விஜயன் ஆட்சி அமைச்ச உடனே முதல்ல அவர் பேசினது வாங்க பேசலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம், நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு. அதை தடுத்தது யாரு? பிஜேபி. மிகப்பெரிய கலவரத்தை செஞ்சு தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்த விடாம ஆக்கி ஒரு பெரிய சலசலப்பை அந்த மாநிலத்தில் உருவாக்குனாங்க. தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாம எதுவும் செய்யக்கூடாதுன்னு பினராயி விஜயன் சொன்னதுக்கே அந்த அளவுக்கு ஆடிட்டானுங்க ஆடி. இன்னொரு விஷயமும் பண்ணாங்க. என்ன, இங்க ஆழியாறு டேம் இருக்கு இல்லையா, பரப்பிக்குளம் ஆழியாறு டேம், இது இங்க காமராஜர் இருக்கும்போது அங்க சிபிஎம் கட்சியை சேர்ந்த இஎம்எஸ் நம்பூதிரி பாட் அவர்கள் ஆட்சி செய்யும் போது 2 பேரும் சேர்ந்து போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில 55-60களில் அந்த எக்கச்சக்கமான அணைகள், மொத்த அணைஞ்சதா ஒரு 8 அணையோ 10 அணையோ 10 அணை, அதோட நீர்மின் திட்டம் அது இதுன்னு சொல்லி தமிழ்நாடும் கேரளாவும் பங்கெடுத்துக்கிற ஒரு அணை திட்டத்தை உருவாக்குனாங்க. 30 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை சரி பண்ணுங்க. இந்த கும்பல் என்ன பண்ணுச்சு, அந்த அணையை கேரளா லிஸ்ட்ல சேர்த்து விட்டுருச்சு. அது கங்கரன்ஸ் லிஸ்ட்ல இருக்கு, பொதுப்பட்டியல் இருக்கு, அதை கேரளாவோட சேர்த்து விட்டாங்க. இப்போதைக்கு அது தமிழ்நாடு பட்டியல் இருக்கு. அந்த அணைகள் 2 தமிழ்நாடு பட்டியல இருக்கு, அதை கேரளாவோட சேர்த்து விட்டு நம்ம அடிச்சு மாண்டு அதுக்கப்புறம் சரி பண்றானுங்க. அதுக்கப்புறம் அணை பாதுகாப்பு சட்டம்னு கொண்டு வந்தானுங்க 2018. அணை பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்து எல்லா அணைகளையும் தாம் பையில எடுத்துக்கிட்டு நாமெல்லாம் தண்ணிக்கு கையேந்தும்படியா, நாம கட்டின அணைக்கே அவங்கிட்ட கையேந்துறபடியா ஒரு அயோக்கியத்தனமால உள்ளடி வேலை செஞ்ச பாஜக கும்பலினுடைய எடுபடிதான் இந்த அண்ணாமலை. இது என்ன சொல்லுது, குடிநீரை கோட்டை விட்டார் குடிகாரர் ஆக்கி விட்டாராம். எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணி தென்னிந்தியாவுக்குள்ள நீரை வைத்து ஒரு பெரிய தள்ளு முள்ளுவை, ஒரு கலவரத்தை, ஒரு சண்டையை உருவாக்கி அதுல மீன் பிடிக்க நினைக்கிற கேடுகட்ட அயோக்கியர்களை நீங்க. அதுலயும் நாளை கருப்பு கொடி காட்டுறாங்களா, காட்டு, எங்களுக்கு என்ன பிரச்சனை காட்டு, நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கும். 7 மாநிலங்கள் சேர்ந்து அட்டிக்கிற அட்டியில மோடியும் மோடி வகையாக்களும் கதறணும், தெரிச்சு ஓடணும், மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கணும், வரும்போது கையை கட்டி நிக்கணும். அதை உருவாக்குறதா எங்க வேலை. அதனால சங்கிகள் கதறானா நம்ம ரொம்ப கரெக்டா போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த அடி இந்த அடின்னு இருக்கு. நாளைக்கு தான் இன்னும் திருவிழாவே இருக்கு, வெயிட் பண்ணுங்க.